பண்ண முடியாது. புரியுதா? என்னோட பேர் வீரபாண்டியன், கோயில்பட்டியிலேருந்து வரேன். சாரோட யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கிடைச்சது. அப்போ வந்து மழை பெஞ்சிருந்தது. ஓரமாக நின்று யூடியூப் வீடியோ முன்னாடி பார்த்துருந்தேன். அதில் வந்து லைனக்ஸ் கேள்வி போட்டிருந்தது. சாரோட வீடியோ வந்தது. அப்போ ஏற்கனவே ஒரு டைம் லைனக்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சது. சரி என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் எடுக்கல. மறுபடியும் உடனே 2வது கால் அடித்தேன், எடுத்துட்டாங்க. அப்போ சார் லைனக்ஸ்னால் என்னென்னு சார் எனக்கு தெரியல அப்படின்னேன். அப்போ உடனே இலவசம் நம்பருக்கு கொடுத்து ஃபாலோ பண்ணிச்சாங்க. சார் மேடம் வந்து டீட்டெயில் சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஆனால் ஜாயின் பண்ண சொன்னாங்க. டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா அது 1000 பிரச்சனை. ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண பிரச்சனை, ஒருத்தர் வந்து சார் சொன்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம், ஆட்டிடியூடு சரியில்லை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைனக்ஸ் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ லைனக்ஸ் மூலிமா வந்து பார்த்தோன்னா என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் கோல்டன் ஹவருக்காக இப்போ நான் ரீசெண்டாக இப்போ ஒரு 30 நாளாக தான் நான் எஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் சாரோட வீடியோ ஃபாலோ பண்ணும்போது பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நாள் டெய்லி எழுந்திருப்பேன், அடுத்து எழுந்திருக்க மாட்டேன். இது மாதிரி தான் கேப் விட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ லைனக்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.